காலையில் நாங்கள் எப்போவுமே சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம். இப்போ டைம் வந்து 4. ஓகே. போன தடவை நான் காட்டினேனே எப்படி இருந்துச்சு இந்த அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ பாருங்க நான் ஹலோ எழுதுறேன். எழுதுறது தெரியுதுல்ல. அவ்வளோ அதான் ஒன்றும் பயங்கர ஃபாகு எப்படி இருக்கு தெரியுதா? இது வந்து இவ்வளோதான் விசிபிலிட்டி. இதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. இப்போ இங்கே மேலே பில்டிங் எல்லாம் இருக்கிறது ஒன்றும் உங்களுக்கு தெரியல. தெரியுதா? லாஸ்ட் வீடியோ நான் போட்டேல, அந்த வீடியோவில் நான் காமிச்சேன் உங்களுக்கு. இதே இடம் தான் காமிச்சேன். பட் எப்படி இருந்துச்சு காமிச்சேன் பாருங்கள். வானம் ஐயோ ஒன்றும் தெரியல இதில் ஆக்சுவலி. இதோ எதிரில் பாருங்கள் ஒன்றும் தெரியல. எதிரில் ஆக்சுவலி ஃப்ளாட். அந்த ஃப்ளாட்டை ஒன்றுமே தெரியல. அங்கே வந்து பீப்புள் ட்ரீ இருக்குது அங்கே எதிரில். ஒன்றுமே தெரியல பாருங்க. ஐயோ செம்ம குளிருது. காற்று வேறு அடிக்குது தெரியுதா? இதோ இதெல்லாம் ஆடுது பாருங்க. யாருமே காணோம். நான் மட்டும்தான் இருக்கேன். ஏதோ சத்தம், ஏதோ ஆட்டோ ஏதோ போகுது. அப்படியே உள்ள போய் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளியில போய் காட்டினேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே சாப்பாடு வேலை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஐயோ இது என்ன கண்ணே தெரியல. சிக்கன் மாமி செஞ்சுட்டு இருக்காங்க சுட சுட. இப்போ பாருங்க வெளியில அங்கே எதிரில் நான் போன வருஷம் கூட காமிச்சேன்ல. ஸோ அந்த மந்திர் அதாவது டெம்பிள் ஒன்றும் தெரியல சுத்தம். இங்கே பாருங்க. அப்புறம் எதிரில் வந்து ஃப்ளாட்டில் ஐயோ எங்கள் ஃப்ரெண்டு வீடு நெய்பர் வீடெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏதோ லைட்டு நூண்டு தெரியுது. ஏதோ சைஃபை மூவி அதில் வந்து மாதிரி இருக்கு. இது ஸ்மோக் சேர்ந்தி பொல்யூஷன் சேர்ந்தி டெல்லியோட நிலமை. அந்த டெம்பிள் மேலே வந்து ஃப்ளாக் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? சரி நான் ஜூம் பண்ணுறேன். இது லைட்டாக தெரியுதுல்ல. சரி குளிரு. ஓகே பாய்.